Taste the Daily. கோவை மாவட்டம் சூலூரில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ குட்கா பிடிபட்டது. பாப்பம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற சோதனையில் வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ சிக்கிய நிலையில் மளிகை பொருட்கள் எனும் பெயரில் பதுக்கி வைத்திருந்த நபர் தலைமறைவாகிவிட்டார். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 235 கிலோ கஞ்சா சிக்கிய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் அருகே திருச்சி கோவை சாலையில் உள்ள காங்கேயம்பாளையம் பகுதியில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக காரில் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து காரில் இருந்த சுமார் 70,05,000 ரூபாய் மதிப்பிலான 235 கிலோ கஞ்சா சிக்கியது. கஞ்சாவை கடத்தி வந்த வேதமணி மற்றும் சதீஷ்குமார் ஆகிய இருவர் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் தமிழகம் போதைப் பொருட்களின் மையமாக மாறியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.